போகிறேன்னா, இந்த ஒரு தப்பு பண்ணால் ஆடு வளர்ப்பு அதோட லாபம் வந்து ஜீரோவாக போயிடும். ஓகேங்களா? ஒரு ஆடு வளர்ப்பை வந்து 3 மாதத்தில் 50,000 லாபம் சம்பாதிக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், யாருமே வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணால் அட்டன் பண்ண முடியாது. எல்லாருமே நார்மல் கால் பண்ணுங்கள், இல்லாட்டினா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க. ஆடு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, ஆடு சம்மந்தமாக சரி, பண்ண வைக்கிற சம்மந்தமாக சரி, எந்த டவுட் இருந்தாலும் அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைப்போம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு ஆடு வளர்ப்பு வந்து 3 மாதத்தில் 50,000 லாபம் சம்பாதிக்கலாம். ஆனால் அதே மனிதன் ஒரு சின்ன தப்பு பண்ணால் 50,000 லாபம் இல்லை, முழுக்க நஷ்டமாயிரும். என்ன அந்த ஒரு தப்பு? ஏன் வந்து நிறைய பேர் இதில் வந்து தோல்வி அடைகிறாங்க? இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்கள் அந்த தவறை வந்து தவிர்க்கலாம். உங்கள் லாபத்தை டபுள் மடங்காக பண்ணலாம். ஃபஸ்ட்டு, ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு கனவா? நம்ம ஊரில் நிறைய பேருக்கு ஒரு காமன் ட்ரீம் இருக்குது. ஆடு வளர்த்தா சீக்கிரம் பணம் வரும். இதுக்காக பல என்ன பண்ணுவாங்கன்னா, 5 ஆடு வாங்குவாங்க, 10 ஆடு வாங்குவாங்க. சிலர் லோன் எடுத்து 20 ஆடு கூட வாங்குவாங்க. சில பேர் 50 ஆடு 100 ஆடு வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் 6 மாதம் கழித்து என்ன ஆகும் தெரியுமா? ஆடு வந்து சாகுது, குட்டி வந்து ரொம்ப வீக் ஆகுது, அந்த மருத்துவ செலவு வந்து அதிகமாக இருக்குது, லாபம் வந்து ஒன்றுமே இல்லை, நஷ்டமாயிருச்சு எனக்கு ஆடு வளர்ப்பு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு தெரியுமா? ஒரு பெரிய தவறு. அந்த ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? சரியான உணவு, அப்புறம் பராமரிப்பு தெரியாமல் ஆடு வளர்ப்பு. இதுதான் மிகப்பெரிய தவறு. பலர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆடுனா எதுவும் சாப்பிடும், எல்லாம் சாப்பிடும், நம்மளுக்கு என்ன ஏதோ ஒரு மேய்ச்சலுக்கு போகிறவங்களா இருந்தால் அங்கே போய் விட்டால் எதுனாலும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் போட்டு வளர்க்குறவங்க எந்த தீவனத்தை கட்டினாலும் சாப்பிட போகுது, நம்மளுக்கு என்ன, வாங்கி விடுவோம், நம்ம 2 தீவனம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் ஆடுனா எதையும் ஃபீட் பண்ணது கிடையாது. அதாவது இந்த குப்பைக்கீரை, இந்த பழைய உணவு, நனைந்த தீவனம் இதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கு வந்து செரிமான கோளாறு வரும். அதே மாதிரி கழிச்சல் ஏற்படும், வெயிட்டும் கம்மியாயிரும். 2வது தவறு என்ன தெரியுமா? தண்ணி கவனிக்காது. சுத்தமான தண்ணி இல்லைன்னா அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும். நம்மளே வந்து சுத்தமான தண்ணியை தேடி தேடி குடிக்கிறோம் இல்லையா? எல்லாருமே வாட்டர் ப்யூரிஃபையரு, ஆர்ஓ எல்லாமே வீட்டில் வச்சு நீங்கள் எல்லோரும் குடிக்கிறீங்க. குளிர்காலம் வந்துட்டால் தண்ணியை சூடு பண்ணி குடிக்கிறீங்க. நிறைய பேர் இப்படி பண்ணுறீங்க. ஆனால் ஆடும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தானே, அதுக்கும் சுத்தமான தண்ணி தானே கொடுக்கணும். அடுத்து 3வது தவறு என்ன தெரியுமா? அதாவது சின்ன இடமா இருக்கும், ஆனால் அதில் நிறைய ஆடை வச்சு அதை நெருக்கமாக ஆக்கிடுவாங்க. அப்போ என்ன செய்யும்? அதுக்கு வந்து அதிக ஆடு வந்து ஒரு சிறிய இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறுது. ஏன்னா ஒரு ஆடுக்கு நோய் வந்தால் வேகமாக மற்ற ஆடுகளுக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 மிஸ்டேக்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணினா கூட லாபம் கண்டிப்பாக 0 ஆயிடும். அப்போ லாபம் வரணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிளான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ரூல் நம்பர் 1, அதாவது நம்ம பேலன்ஸான தீவனம் கொடுக்கணும். அதாவது இந்த பசுந்தீவனம், உலர் தீவனம், கான்செப்ட் தீவனம், அடர் தீவனம் எல்லாம் பேலன்ஸாக கொடுக்கணும், ஒரே மாதிரி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 2-3 தீவனத்தை மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஒரே தீவனத்தையும் இன்றைக்கி பசுந்தீவனம் மட்டும் கொடுப்போம் அப்படின்னு கொடுக்க முடியாது. நம்ம மட்டும் காலையில் காய், கூட்டு, அப்பளம், பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி ஆடுகளுக்கும் ஒரு 2-3 தீவனம் சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கும் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தீவனத்தை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். 2வது ரூல் என்ன தெரியுமா? தடுப்பூசி மாதம் செக் பண்ணணும். அதே மாதிரி நோய் ஏதாவது இருக்கா அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக கவனிக்கணும். அதுவும் நிறைய ஆடு வச்சுருந்தா தனித்தனியாக அதை வந்து கவனித்து பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து சுத்தமான கொட்டகை, நல்ல அதாவது அந்த ஈரமான தரை இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நல்லா அந்த தண்ணியை வந்து தேங்கி நிற்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் அதோட ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி. அடுத்து 4வது ரூல் என்னென்னா, ப்ராப்பராக ஃப்ரீட் செலெக்ஷன் பண்ணணும். நம்ம கிளைமேட்டுக்கு என்ன, இப்போ எங்கள் இடத்துக்கு வந்து கன்னி ஆடு, போராடு எந்த ஆடு வளர்த்தாலும் இங்கே வந்து தேத்தி கொண்டு வந்துடுவாங்க. எங்கள் ஆட்டிலே பார்த்திங்கன்னா போராடு இருக்குது, கன்னி ஆடு இருக்குது. அதே மாதிரி எங்கள் ஆசைக்காக செம்பரி ஆடும் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கிளைமேட்டுக்கு என்ன சூட் ஆகும்
பொதுவாக ஆடுனாவே வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து வளரக்கூடிய ஒன்று தான். ஆனால் நம்மளுக்கு நம்ம ஊருக்குன்னு ஒரு செட் ஆகக்கூடிய ஒரு ஆடு இனம் இருக்கும். அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டங்கிறது வரவே வராது. நிலையான ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு உண்மையான ஒரு சம்பவம் வந்து சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ திருச்சி அருகில் ஒரு மனுஷன் வந்து 15 ஆடு வாங்குறாரு. முதல் மாதம் பார்த்திங்கன்னா 5 ஆடு வந்து செத்து போயிடுது. அவருக்கு தெரிய வந்தது என்னென்னா, அவர் வந்து தீவனத்தில் தவறு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செஞ்சுருக்காரு, ப்ராப்பராக அந்த தீவனத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தடுப்பூசி கரெக்டாக கொடுத்துருக்காரு. 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா 30 ஆடுகள் வந்து நல்ல லாபம் வந்து வருது. இதில் அவர் என்ன கற்றுக்கிட்டாருன்னா, நம்ம தவறு பண்ணுறோம்ல, அதாவது நம்ம என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நஷ்டம் வராது, லாபம் தான் வருது. உங்களுக்கு வந்து சக்ஸஸ், அதாவது வெற்றி கண்டிப்பாக உறுதி. ஆடு வளர்ப்பு லாபமாக இல்லையா அப்படிங்கிறது வந்து ஆடு கையில் கிடையாது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து நாலேஜ் மேலே தான் நம்ம வந்து அறிவு இருந்தால் தான் ஆடு வளர்க்க முடியும். அதே மாதிரி பொறுமை கண்டிப்பாக இருக்கணும். திட்டமிடல் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ்லாம் கண்டிப்பாக வரக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்கன்னா ஏதோ மிஸ்டேக் விட்டிங்கன்னா, என்ன மிஸ்டேக் விட்டாலும் யோசித்து அதுக்கப்புறம் அதை திருத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆடு வளர்ப்பு வந்து இது பண்ணுங்கள். கண்டிப்பாக லாபம் வந்து 0 ஆகாது. கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையே வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 0 லாபத்தை எப்படி வந்து ஒரு லாபமான ஒரு ஆடு வளர்ப்பாக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா, வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க. எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, நார்மல் கால் பண்ணுங்கள். ஃபாரின்லேருந்து பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அதனால் நார்மல் கால் பண்ணுங்கள், இல்லாட்டினா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நபர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபேஸை காட்டி போடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதை ஃபேஸை காட்டி நான் போட முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி ஆடு வீடியோ போடுறது கூடாலே நாங்கள் வந்து ஃபேமிலியில் என்னென்ன பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அதையும் நான் ஊடால போடுறேன். அதையும் நீங்கள் போடலாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க ஆடு கூட போய் இது பண்ணுறது எல்லாமே வந்து வீடியோவை இதுக்கு அதாவது ஆடு வீடியோ தான். பட் ஆனால் அவங்க போய் ஆடு கூட என்னென்ன செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறது, ஃபேமிலியில் நடக்கிற சில விஷயங்கள் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போடலாம் அப்படின்னா போடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.